வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம கேட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் பாஸ் கொஷின் பேப்பர்ஸில் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோக்கு புதுசாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பேஸ்ட் ஆன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வரும்போது உங்களுக்கு கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் 2016 கேட்டிருக்காங்க, செட் 3. ஓகேவா? ஃபார் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் டெல்டா டி மேக்ஸிமம் இஸ் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அண்ட் டெல்டா டி மினிமம் இஸ் த மினிமம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 fluids. LMTD is the log mean temperature difference. அதே மாதிரி C minimum, C maximum are the minimum and maximum heat capacity rates. மேக்ஸிமம் பாசிபிள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த 2 fluids என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா சி மினிமம் LMTD, ஆப்ஷன் பி சி மினிமம் டெல்டா டி மேக்ஸ், ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா சி மேக்ஸிமம் டெல்டா டி மேக்ஸ், ஆப்ஷன் டி வந்து சி மேக்ஸிமம் டெல்டா டி மினிமம். ஸோ இந்த கொஷின் லாஜிக்கலாக நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேஸ்ட் அப்பான் த கான்செப்ட். ஸோ நம்மக்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட். ஸோ இந்த Q அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்து ஹீட் ஸ்டோரேஜ் கிடையாது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக நாம் மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்போம். இப்போது நமக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ அப்போது இதில் உள்ள இந்த ஃபஸ்ட் 2 டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட். ஓகேவா? ஸோ இதை நம்ம 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் மல்டிப்ளைட் பை ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். ஸோ இது எல்லாமே போன வீடியோஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சிமிலர்லி மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சின்னு சொல்லுவோம். இந்த சிக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கெப்பாசிட்டி இல்லை கெப்பாசிட்டி ரேட் அப்படின்னு சொல்லலாம். தெர்மல் கெப்பாசிட்டி ரேட். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே இது 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு சி வேல்யூ வரும். இது 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு சி வேல்யூ வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து இந்த தெர்மல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி டு ஸ்டோர் எனர்ஜி. கெப்பாசிட்டி டு ஸ்டோர் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஸோ கெப்பாசிட்டி டு ஸ்டோர் ஹீட் எனர்ஜி. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை அதிகம் பண்ணணும். ஓகேவா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகம் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரேஜை வந்து கம்மி பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் தெர்மல் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் எது கம்மியாக இருக்கும் அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ சி மேக்ஸிமம் அங்கே தான் வரும். ஹாட் ஃப்ளூயிடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக வரும். பிகாஸ் ஹாட் ஃப்ளூயிட் ஆல்ரெடி ஹாட்டாக இருக்கிறதுனால அதால் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. கோல்ட் ஃப்ளூயிட் வேறு ஸ்லோ டெம்பரேச்சர் வென் கம்பேர் டு ஹாட் ஃப்ளூயிட் இருக்கிறதுனால அதிகமாக எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது ஒரு பார்ட் இருக்கட்டும். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஹீட் ஸ்டோரேஜ் கிடையாது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அதிகம் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெல்டா டி. ஸோ அப்போ டெல்டா டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பாசிபிள். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கெப்பாசிட்டி டு ஸ்டோர்னு சொல்லிட்டோம். பட் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் ஹாட் ஃப்ளூயிடுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சி மினிமம் போட்டுக்கலாம். அதே மாதிரி டெல்டா டீயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ தான் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கணும். டெல்டா டி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ மேக்ஸிமமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் சி மினிமம் வந்து உங்களுக்கு தெரியும் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்டா டி மேக்ஸிமம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் கேபிட்டல் T1, ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் கேபிட்டல் T1 அண்ட் ஹாட் ஃப்ளூயிடோட எக்ஸிட் டெம்பரேச்சர் கேபிட்டல் T2. சிமிலர்லி ஸ்மால் T1 அப்படிங்கிறது கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் அண்ட் ஸ்மால் T2 அப்படிங்கிறது கோல்டு ஃப்ளூயிடோட எக்ஸிட் டெம்பரேச்சர். ஸோ இதில் இருக்கிறதுலே எது ஹையஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி அண்ட் இருக்கிறதுல எது லோயஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரி. ஸோ நம்ம டெல்டா டி மேக்ஸிமம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வில் பி ஈக்குவல் டு கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T1. ஸோ அப்போது உங்களோட Q மேக்ஸ் ஃபார்முலாவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ Q மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வில் பி ஈக்குவல் டு
சி மினிமம் இன்டூ டெல்டா டி மேக்ஸிமம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இன்னும் கரெக்டாக கியூமேக்ஸ் ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா விச் வில் பி ஈக்குவல் டு எம் டாட் ஹெச் சிபிஹெச், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சி மினிமம். அண்ட் டெல்டா டி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T1. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நியூமரிக்கல்ஸும் கேட்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, சி மினிமம் டெல்டா டி மேக்ஸிமம். வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஷினில் கேட் 2016 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ சேச்சுரேட்டட் ஸ்டீம் அட் 100 டிகிரி கண்டென்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. கண்டென்சரை பொறுத்த வரைக்கும் ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட். அது கொஷினில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நாமளே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கண்டென்சரோட ஹாட் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஸ்டீம் 100 degree Celsius on the outside of a tube. Cold fluid enters the tube at 20 degree. So cold fluid ஓட entry temperature small t1 கொடுத்துருக்காங்க and exit temperature 50 degree கொடுத்துருக்காங்க small t2. The value of log mean temperature difference LMTD is dash degree Celsius. So fill in the blank typeல கேட்டிருக்காங்க. Gate 2017 set 1ல கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டோம் அப்படின்னா ஈஸி. ஸோ கண்டென்சர் அண்ட் எவாப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்டிங்ஷனும் இருக்காது, அதாவது எல்எம்டிடி கேல்குலேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ தீட்டா எல்எம்டிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தீட்டா எல்எம்டிடி வந்து பார்த்தீங்கன்னா பேரல் ஃப்ளோ ஆஸ் வெல் அஸ் கவுண்டர் ஃப்ளோவுக்கு சேம் தான் கண்டென்சர் ஆர் எவாப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம பேரல் ஃப்ளோ டயக்ராம் போடலாம். ஸோ ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அண்ட் கோல்டு ஃப்ளூயிடு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஆஃப்டர் டேக்கிங் அப் த ஹீட் விச் இஸ் லேட்டன்ட் ஹீட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் T1, இது கேபிட்டல் T2, இது ஸ்மால் T1 கோல்ட் ஃப்ளூயிடோட என்ட்ரி, இது ஸ்மால் T2 கோல்ட் ஃப்ளூயிடோட எக்ஸிட். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 100 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ரெண்டு எண்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் தான் வரும். அண்ட் தென் கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க விச் இஸ் 20 டிகிரி செல்சியஸ் அண்ட் எக்ஸிட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எண்டில் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம தீட்டா 1ன்னு கேல்குலேட் பண்ணுவோம் விச் இஸ் கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T1. அண்ட் இந்த எண்டில் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வந்து தீட்டா 2ன்னு கேல்குலேட் பண்ணுவோம் விச் இஸ் கேபிட்டல் T2 மைனஸ் ஸ்மால் T2. ஸோ அப்போ தீட்டா 1 கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மைனஸ் 20 விச் இஸ் 80 டிகிரி. அண்ட் தீட்டா 2 கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் 100 டிகிரி மைனஸ் 50 டிகிரி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. ஸோ தீட்டா 1 தீட்டா 2 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தீட்டா எல்எம்டிடி கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க விச் இஸ் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 டிவைடட் பை லான் ஆஃப் தீட்டா 1 பை தீட்டா 2. ஸோ நம்ம எல்லா வேல்யூஸும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கால்குலேட்டரில் போட்டு 63.82 டிகிரி செல்சியஸ் வருது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சருக்கு மார்க் தருவாங்க, ஏன்னா ஃபில் தி பிளாங்க் டைப் ஆஃப் கொஷினில் இருக்கிறதுனால. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 63.82 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ டிகிரி செல்சியஸில் கேட்டிருக்காங்களா கெல்வினில் கேட்டிருக்காங்கிறது கூட பார்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் கொஷின். ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு 2 மார்க் கொஷின் வந்து கேட்டில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லேருந்து எப்பவுமே வந்துடும். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 1997 அந்த இயரில் கேட்டிருக்காங்க. இன் அ சர்டைன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் போத் த ஃப்ளூயிட்ஸ் ஹேவ் ஐடென்டிக்கல் மாஸ் ஃப்ளோ ரேட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் ப்ராடக்ட். The hot fluid enters at 76 degrees Celsius which is capital T1 and leaves at 47 degrees Celsius which is capital T2, and cold fluid enters at 28 degrees Celsius which is small t1 and leaves at 55 degrees Celsius which is small t2. The effectiveness of the heat exchanger is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 0.16, ஆப்ஷன் B வந்து 0.58, ஆப்ஷன் C வந்து பார்த்தீங்கன்னா 0.72 அண்ட் ஆப்ஷன் D வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிடும், மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தெர்மல் கெப்பாசிட்டி மினிமம், இதை வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லுவோம்னா தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம். இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. மாஸ் ஃப்ளோ ரேட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஐடென்டிக்கல் சேம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஃபார் ஹாட் அண்ட் கோல்ட் ஃப்ளூயிட். அண்ட் 4 டெம்பரேச்சர் கொடுத்துட்டு தேர் ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் அவுட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 3 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நம்ம பார்க்குறோம். ஒன்று பேரல் ஃப்ளோ, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் ஃப்ளோ, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் ஃப்ளோ. ஸோ இருக்கிறதுலேயே எஃபெக்டிவ்னஸ் எதுக்கு ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுண்டர் ஃப்ளோ, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஃப்ளோ, லீஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரல் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுண்டர் ஃப்ளோவோட டயக்ராம் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஹாட் ஃப்ளூயிடோட எக்ஸிட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கவுண்டர் ஃப்ளோ அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் போடணும். ஸோ அப்போ கோல்ட் ஃப்ளூயிடோட என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 28 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் T2 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் விச் இஸ் 55 டிகிரி செல்சியஸ். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணலாம், விச் இஸ் θ1 which should be equal to capital T1 minus small t2. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம θ2 கால்குலேட் பண்ணலாம், which is temperature difference which is capital T2 minus small t1. ஓகேவா? ஸோ இப்போ 4 டெம்பரேச்சருமே தெரியறதுனால நம்ம θ1 θ2 நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிற ஃபார்முலா பார்க்குறோம், which is Q actual by Q maximum. ஸோ ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட ரேஷியோ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஃபெக்டிவ்னஸ் ஓகேவா? ஸோ இப்போது Q ஆக்சுவல் அப்படிங்கிறத நம்ம 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று ஹாட் ஃப்ளூயிடை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லை கோல்ட் ஃப்ளூயிடை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதாவது மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்டூ ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அப்போ கேபிட்டல் T1 மைனஸ் கேபிட்டல் T2 போட்டும் கண்டுபிடிக்கலாம். இல்லை இதே Q ஆக்சுவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் போட்டு கோல்ட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், கோல்ட் ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் T1 வந்து ரொம்ப கம்மி டெம்பரேச்சர், ஸ்மால் T2 தான் அதிகம். ஸோ அப்போ இங்கே போடும்போது ஸ்மால் T2 மைனஸ் ஸ்மால் T1 போடலாம். ஸோ இது ரெண்டில் எதை வேணால் நம்ம Q ஆக்சுவலுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Q மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நம்ம போன சம்மில் பார்த்தோம். Q மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா C மினிமம் இன்டூ டெல்டா டி மேக்ஸிமம் போடணும். அந்த டெல்டா டி மேக்ஸிமம் கூட என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டேன், அதே மாதிரி C மினிமமும் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ m.h CPH போடணும். அதே மாதிரி இங்கே கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T1 இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர், இருக்கிறதுலே லோயஸ்ட் டெம்பரேச்சர் போட்டோம்னா மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். ஸோ இதை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஷியோ வச்சு நம்ம எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரல் ஃப்ளோக்கும் கவுண்டர் ஃப்ளோக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து யூஸ் பண்ணுறேன். கீழே வந்து ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி அண்ட் கோல்ட் ஃப்ளூயிடோட என்ட்ரி கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ இந்த மேலே இருக்க தெர்மல் கெப்பாசிட்டி டேர்மும் கீழே இருக்க தெர்மல் கெப்பாசிட்டி டேர்மும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஏன்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க C மினிமம் ஈக்குவல் டு C மேக்ஸிமம் அப்படின்னு. ஸோ எஃபெக்டிவ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.604 வருது. ஸோ இதே Q ஆக்சுவலில் வந்து ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்க்கு பதிலாக கோல்ட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அகைன் இந்த இடத்துலையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா Q மேக்ஸிமமில் எந்த சேஞ்சும் பண்ணலை. இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.5625 வருது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து எதுக்கு வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் ஃப்ளோக்கு வரும். அதுக்கப்புறமா வந்து லீஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரல் ஃப்ளோக்கு வரும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கவுண்டர் ஃப்ளோவோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.604 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பேரல் ஃப்ளோ வந்து 0.5625 இருக்குது. இப்போ நம்ம கிவன் ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0.56 எந்த ஆன்சரும் இல்லை, 0.6 எந்த ஆன்சரும் இல்லை, பட் 0.58 இருக்குது. அது ரெண்டுக்கும் நடுவில். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.58 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான 2 மார்க் கொஷின். அண்ட் இந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் கொஷின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, ஃபர்தராக நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ப்ராப்ளம் கேட் 2000 கேட்டிருக்காங்க. அகைன் 2 மார்க் கொஷின். ஏர் என்டர்ஸ் அ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ கிளியராக வந்து கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு கொடுத்துட்டாங்க. 70 டிகிரி செல்சியஸ் அண்ட் லீவ்ஸ் அட் 40 டிகிரி. ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஸோ ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் தான் கம்மியாகும். ஸோ அப்போது ஏன்னா அது ஹீட்டை கொடுத்துரும். ஸோ கேபிட்டல் T1 வந்து 70 டிகிரி அண்ட் கேபிட்டல் T2 வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரி. வாட்டர் என்டர்ஸ் அட் 30 டிகிரி அண்ட் லீவ்ஸ் அட் 50 டிகிரி. ஸோ வாட்டர் அதாவது கோல்டு ஃப்ளூயிட் தான் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி வெளியில் போகும் ஆஃப்டர் பிக்கிங் அப் த ஹீட் ஃப்ரம் ஹாட் ஃப்ளூயிட். ஸோ ஸ்மால் T1 வேல்யூ 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஸ்மால் T2 வேல்யூ வந்து 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. த LMTD இன் டிகிரி செல்சியஸ் இஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா 5.65, ஆப்ஷன் பி 14.43, ஆப்ஷன் சி 19.52, ஆப்ஷன் டி 20.17. ஸோ டைரக்ட் ப்ராப்ளம் நீங்கள் டயக்ராம் போட்டு சம் போடலாம். ஸோ இந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் T1 விச் இஸ் கிவன் அஸ் 70 டிகிரி செல்சியஸ் அண்ட் கவுண்டர் ஃப்ளோங்கிறது கிளியராக கொடுத்துட்டாங்க. இந்த எண்டு கேபிட்டல் T2 எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் விச் இஸ் 40 டிகிரி செல்சியஸ் அண்ட் இந்த எண்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏரோ மார்க்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கும். கவுண்டர் ஃப்ளோங்கிறதுனால ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து ஸ்மால் T1 என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் விச் இஸ் 30 டிகிரி அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் விச் இஸ் 50 டிகிரி. ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து θ1 which is 70 minus 50 degree.
ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரி. அண்ட் இந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் θ2, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 40 மைனஸ் 30 விச் இஸ் ஈக்குவல் டு 10 டிகிரி. ஸோ நம்மக்கிட்ட கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா LMTD கேட்டிருக்காங்க. ஸோ தீட்டா LMTD அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை ln ஆஃப் θ1 டிவைடட் பை θ2. ஸோ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 20 மைனஸ் 10 டிவைடட் பை ln 20 பை 10. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 14.43 வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே 2 மார்க் கொஷின் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பேசிக் டெக்னிக்கல் மட்டும் நமக்கு தெரிஞ்சது ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சம்மந்தமாக அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொஷின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூஷன் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோக்கு புதுசாக வந்திருக்கவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற ESE அண்ட் கேட் வீடியோஸை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா அதில் நிறைய 1 மார்க் அண்ட் பேசிக் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ.